ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து நம்ம ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நான் என்னோட பிஸ்னஸை வந்து எப்படி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா இது வந்து பேக்கிங் உங்களோட ஹாபியாக இருக்குது, அதை வந்து பிஸ்னஸாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நான் ரொம்ப ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இதெல்லாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வந்து நான் டெலிவரி பண்ண ஆர்டர்ஸ். அதாவது நான் ஒரு 2 இயர்ஸ்ல டெலிவரி பண்ண ஆர்டர்ஸ். இது வந்து மொத்த ஆர்டர்ஸ் இல்ல. அதில சின்னது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணும்போது தான் வந்து எனக்கே தெரிஞ்சது நான் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ அம் சோ கிரேட்ஃபுல். வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கே வந்து தோணுது, இவ்ளோ ஆர்டர்ஸ் நம்ம எடுத்திருக்கோமான்னு சொல்லிட்டு. நான் பல்க் ஆர்டர்ஸ்லேருந்து கம்மி குவான்டிட்டி ஆர்டர்ஸ் வரைக்குமே நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆர்டர்ஸ்லாம் நான் எப்படி வந்து எடுத்தேன், எப்படி கஸ்டமர் கெயின் பண்ணேன், எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. எப்படி வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங், மார்க்கெட்டிங், அம் டூல்ஸ்ல எப்படி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து கஸ்டமர்ஸ் கெயின் பண்ணணும். இது எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து நான் சொல்லிக் குடுக்க போறேன். அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம வந்து எப்படி நான் என்னோட பிசினஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். மேபி இந்த வீடியோ வந்து டைமிங் வந்து கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சுன்னா, நான் 2 பார்ட்டா வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். நேம் அண்ட் லோகோ வந்து கம்பெனி ஆர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுலருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நேம் வச்சு ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணணும். லோகோ வந்து நான் என்ன பேர்ல கிரியேட் பண்ணேன்னா, கசாலி டைரிஸ் நம்ம யூடியூப் சேனலோட நேம்ல தான் நான் பேக்கிங் பிசினஸ்மே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டா ஹேண்ட்லிங், யூடியூப் எல்லாத்துலயுமே வந்து அந்த நேம் தான் இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்து நேம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோகோ வந்து எடிட் பண்ணணும். எடிட் நான் எதுல பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா. இதுல வந்து போஸ்டர்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ், இன்விடேஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எடிட் பண்றதுக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஆப்ல வந்து நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம ஈஸியா மொபைல் ஃபோன்லயே வந்து இத டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆப். அதனால தான் நான் கம்பேரிட்டிவ்லி மத்த ஆப்ஸை விட இந்த ஆப்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் பிகினர்ஸா இருக்கிறீங்கன்னா. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லோகோ கசாலி டைரிஸ் சொல்லிட்டு நானே வந்து கேன்வா ஆப்ல தான் இது வந்து எடிட் பண்ணியிருந்தேன். கலர்ஸ் ஆப்ஷன், ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எமோஜிஸ் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம எடிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் FSSAI. இதுல வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ரிஜிஸ்டர் பண்ணி. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 1000 போல வந்து ஃபீஸ் வரும். அண்ட் 1 வீக்ல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே கிடைச்சிரும். ஆன்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் தெரியலனா யூடியூப்ல வந்து ஃபுட் சேஃப்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வீடியோ அப்படின்னு போட்டாலே நிறைய ரிகார்டிங் அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதும். சிம்பிளா நம்ம சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணாலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடலாம். லைக் என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் இல்லாம நம்ம எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட், ரெசிபி டெஸ்டிங், டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி. இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ரெசிபீஸ் வந்து நிறையவே ட்ரை பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் தான் நம்மளை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆக்கும். நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய வந்து ஃப்ளாப் சொதப்பி இருக்கேன். அண்ட் பழக பழக தான் வந்து எனக்குமே வந்து நல்லா வந்துச்சு. நிறைய வாட்டி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற ரெசிபியே வந்துட்டு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ரெசிபியில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், டேஸ்ட் கொடுக்கணும். அதே சமயம் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸாக போகணும்.
குவாலிட்டியும் இருக்கணும் அப்படின்னும்போது, நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ் தான் வந்து அங்க ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதுல வந்து நல்லா ஃபோக்கஸ்டா வந்து இருக்கணும். நம்ம செலக்ட் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து எனக்கு ஃப்ளாப் ஆன வீடியோஸ். இதெல்லாம் நான் சம்டைம்ஸ் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்ப எனக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி குடுக்குறதுக்கு. அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. டேஸ்ட்ல வந்து அது சேஞ்சஸ் குடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான இன்கிரீடியன்ட்ஸா வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்க மெனுல எந்த மாரி டெசர்ட்ஸ் வந்து செட் பண்ண போறீங்களோ, அதுக்கு ரிலேட்டடா வந்து ரெசிபி நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் உங்களோட டெசர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு, டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா, அந்த ரெசிபிய வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் அந்த ரெசிபிய வந்து மாத்தவே கூடாது. ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஒரு ரெசிபிய வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அதே ரெசிபில தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த ஃபுட்ட வந்து குடுக்கணும். ஜஸ்ட் நீங்க அந்த ரெசிபிய வந்து அப்கிரேட் வேணா பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா ரெசிபிய வந்து மாத்தக்கூடாது. பையிங் அண்ட் செல்லிங் 2மே இப்போ வந்து ஆன்லைன்ல தான் ரொம்பவே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ஆன்லைன் பேஸ்டா இருக்கிறதுனால, நம்ம வந்துட்டு அதுக்கேத்த மாரி தான் வந்து நம்மளோட பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து Instagram அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Instagramல தான் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ண போறோம். கடைக்கு போய் இப்ப யாருமே வாங்குறது இல்ல. எல்லாமே ஆன்லைன்லன்றதுனால நம்ம அதுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஷாப்பா வைக்கிறத விட, இந்த மாரி கஸ்டமர் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்லைன்ல, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப தைரியமா. பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் ஷாப் ஓடலன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய லாஸ் ஆகும். ஆன்லைன் ஸ்டோருன்னும்போது நம்மளுக்கு லாஸ் ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. Instagramல நம்மளோட பிசினஸ் நேம்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு, நம்மளோட வொர்க்க வந்து அதுல போஸ்ட்டாவோ, ரீல்ஸாவோ அப்லோட் பண்ணிட்டு வரணும். எவ்ளோ கிரியேட்டிவா நம்ம Instagramல வந்து போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றோமோ, கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு வருவாங்க. இப்ப நெறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால, இந்த மாரி வீடியோஸ் அண்ட் போஸ்ட் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து என்குயரி ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வொர்க் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து பை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வொர்க் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட்டிவா வந்து அப்லோட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு Instagramல வந்து கஸ்டமர் ரீச் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வியூவர்ஸ வந்து டெம்ப்ட் பண்ணி நம்மளோட டெசர்ட்ட வந்து வாங்க வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி வீடியோஸ் வந்து போட்டா கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் வந்து டெம்ப்ட் ஆகி நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாரி நான் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றேன். கேக்ஸ் வந்து சேல் பண்றேன்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்க கூட சில சாம்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட சாம்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது, டேஸ்ட் பார்த்துட்டு நம்மகிட்ட அவங்க மணி பே பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைக்கும். அண்ட் என்ன ஆர்டர்ஸ் நீங்க என்ன ரெசிபீஸ் ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி Instagramல வந்து போஸ்ட் ஆர் ரீல் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃபீட்பேக்ஸுமே நம்ம வந்து சோஷியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிட்டே வரணும். அதை பார்த்துட்டு அன்னோன் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மள அப்ரோச் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது மூலமா நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனதர் வே ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து நம்ம ஆடா வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு குடுக்கலாம். இது ஆன்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் காஸ்ட்டுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற பட்ஜெட் அண்ட் டேஸ்ல வந்து ஆட்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். யூடியூப் இந்த மாரி சோஷியல் மீடியால வந்து கூகுள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதர்வைஸ் நம்ம Instagramல ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலயும் சேம் இதே மாரி தான். நம்ம பட்ஜெட் அண்ட் டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, Instagram யூசர்ஸ்க்குலாம் வந்து Instagram வந்து ஆடா வந்து நம்மளோட பேஜ் அண்ட் ப்ராடக்ட்ட வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்க்குற ரேண்டம் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வொர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மகிட்ட வந்து என்குயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து நம்ம சாம்பிள்ஸ் சென்ட் பண்ணி, அவங்களோட பேஜ்ல நம்மளோட ஃபுட்ட பத்தின ரிவ்யூ போட சொல்லி கூட நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் மூலியமாகவும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்க நிறையாவே சான்சஸ் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வந்து சூன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், டெலிவரி பண்ணுறது, பேக்கிங் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பிக்னஸாக இருக்கீங்கன்னா எந்த மாதிரி டூல்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், பிக்னஸ்க்கு வந்து என்ன மாதிரி டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியுமே நான் வந்து பார்ட் 2ல தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஷால்லா உங்கள் எல்லாரையும் வந்துட்டு இந்த பேக்கிங் சீரீஸோட பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு ரொம்ப சூன் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பாய்.